சிறுகடிக்க ஆசை சீரியலில் டுடே பேஜில் எல்லாருமே மீனாவை பற்றி ரொம்பவே பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம சிந்தாமணியால் தாங்கிக்கவே முடியலை. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம சிந்தாமணி இருந்துட்டு இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதான்டா, அப்படின்னா நான் ஜெயிக்கவே மாட்டேன் போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அக்கா கண்டிப்பாக நீதாக்கா ஜெயிக்க போகிற. டேய் சும்மா ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருக்காது, கூடவே இருக்கிறதுனால எனக்கு நல்லது சொல்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காது. இங்கே பார்த்தியா இவங்க எல்லாருமே நம்ம காது பட எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான்னு, இந்த நிலமையில் இருக்கிற போது நான் எங்கடா ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிந்தாமணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக இத்தனை வருஷமாக சிந்தாமணி தான் நம்ம கூட இருந்திருக்காங்க, நமக்காக தேவைன்றதை செஞ்சுருக்காங்க. என்னத்தை பெருசாக செஞ்சுட்டா, தேவையாக இருக்கிறது வட்டிக்காக பணத்தை கொடுத்து இவகிட்ட நம்ம எத்தனை வாட்டி திட்டு வாங்கியிருக்கோம், பணத்தை ரிட்டர்ன் கொடுக்க முடியாமல் இவகிட்ட எத்தனை வாட்டி பேச்சு வாங்கியிருக்கோம். இதை எல்லாமே நீங்களாம் மறந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்களா? ஆனால் மீனா அப்படி கிடையாது, நமக்காக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. எலெக்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு எல்லாமே நல்லது மட்டும்தான் அது நினச்சிட்ருக்கு. அப்படிப்பட்ட மீனாவை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெயிக்க வைக்கணும், நமக்கான எதிர்காலத்தை நம்ம உருவாக்கிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே சிந்தாமணி இருந்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக அவங்க ஆட்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த முத்து ஒரு கீரல் போட்டு விடு, அதுக்கப்புறம் மீனாவே நாமினேஷன் தாக்கல் பண்ணவே மாட்டான், அவள் பாட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாள். முத்துவுக்கு ஒன்றுனா அந்த மீனாவால் தாங்கிக்க முடியாது, அதனால் நான் சொன்ன மாதிரி செஞ்சிரு, தப்பிச்சிரு, என்ன மாட்டி விட்டுறாத அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்கக்கா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டமாட்டத்தோடு வந்துட்டுருக்கிற மீனாவோட ஃபேமிலியை குத்துவாமல் நம்ம முத்துவா குத்துறதுக்காக வராங்க. என்னடா இது யாரோ உள்ளே வராங்களேன்னு சொல்லிட்டு மீனா ரொம்பவே பதறி போய் அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் தடுக்க போகிறாங்க. கடைசியில் அந்த கத்தி குத்து மீனா மேலே பட்டுறது, அதனால் எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. முத்து ஒரு வழியாக அந்த மாஸ்கை எடுத்து விட்டுடுறாங்க. அவரும் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. அவரை பிடிக்கிறதுக்காக நம்ம சத்யா செல்வான்னு சொல்லிட்டு நிறைய பேர் பின்னாடியே ஓடிட்டுருக்காங்க. கடைசியில் பிடிக்கவே முடியல, நாமினேஷன் தாக்கல் பண்ணியே ஆகணுங்க. ஏன்னா எனக்காக நீங்கள் எல்லாரும் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்கீங்க, அதனால் நான் பேர் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொன்னதுனால சீதா இருந்துட்டு அவங்களுடைய ஷாலை எடுத்து வயிற்றுல நல்லா இறுக்கமாக கட்டி உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு நாமினேஷன் தாக்கல் பண்ணுறாங்க. என்னாச்சுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நாங்கள் நாமினேஷன் தாக்கல் பண்ணுறதை பிடிக்காமல் சில பேர் என் பொண்ணாட்டியை கத்தியால் குத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக உடனடியாக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் வீட்டில் பார்த்தா நம்ம விஜயாவும் மனோஜும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. மீனாவை போய் பார்த்து பேசவும் முடியாமல் நக்கல் மட்டும் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் அண்ணாமலையும் ரவியும் வீட்டுக்கு வராங்க. முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு வந்துட்டாங்களா, இப்போதான்ப்பா உள்ளே போயிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா விஜயா இருந்துட்டு இதுக்காக தான் இது எல்லாமே வேண்டான்னு சொன்னேன், ஆனால் எங்கே கேட்குறீங்க, நான் ஏதோ எதிரி மாதிரி நான் சொல்கிறது எதுவுமே கேட்காம உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறது, இப்படி படுத்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட உனக்கு நல்லதே நினைக்க வராதில்ல, விஜயா சொல்கிறதும் ஒரு விதத்தில் சரிதாம்மா, முத்துவுக்கு இந்த கத்தி குத்த வர வேண்டியது நல்ல நீ தாங்கிக்கிட்ட, இப்போ கஷ்டம் உனக்கு தானம்மா. அது மட்டும் இல்லை, இந்த எலெக்ஷனை நிற்கிறது பிடிக்காம தான் சில பேர் இந்த வேலையை பார்த்துருக்காங்கப்பா, பார்த்துக்கலாம் விடுங்கப்பா. ஒரு வெற்றி பெறன்னா நம்ம சில கஷ்டம்லாம் பட்டதான் ஆகணும், அதனால் எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் இந்த எலெக்ஷன்லேருந்து பின் வாங்கிறது போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் எத்தனை தடவை சொன்னாலையும் புரிஞ்சுக்கிற தன்மை கிடையாது, அதனால் இவங்கக்கிட்ட பேசுகிறது வேஸ்ட்டு தான். இப்போ இங்கே படுத்துக்கிட்டா யார் வீட்டு வேலைலாம் செய்கிறது, ஏன் நீங்கள் இருக்கீங்களா, போய் செய்ய வேண்டியதானே. எதுக்கு எடுத்தாலையும் மீனா எந்த நிலமையில் இருந்தாலையும் உங்களுக்கு எல்லாம் வீட்டு வேலை செய்யணும்ல அப்படின்ற மாதிரி முத்து திட்டிகிட்டு இருக்காங்க. 3 நாளைக்கு ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க, எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்கள், மீனா படிப்படியாக வளருது, எங்களுக்கு
எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இதுக்கு காரணமானவங்கள நம்ம சும்மாவே விடக்கூடாது. கண்டிப்பாப்பா செல்வத்தை விட்டு விசாரிக்க சொல்லியிருக்கேன். கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். சிந்தாமணி தான் காரணம்னு சிந்தாமணி மேலேயும் சேர்த்து தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே விஜயா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்து தான் முத்துக்கு வந்து செல்வம் வந்து ஃபோன் பண்ணுறாரு. எப்படி இருக்க சிஸ்டரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்டேஷனில் பார்த்துட்டு வந்திருக்கோம். அவங்களும் கம்ப்ளைண்ட் எடுத்து அவங்கள விசாரிக்கிறதா சொல்லியிருக்காங்க. மீனா சிஸ்டர் எக்காரணத்தை கொண்டும் தனியாக விட்டுறாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் குத்த வந்தாங்கன்னு சொல்லி அவள் ரொம்பவே பயந்து போயிருக்கா அப்படின்ற மாதிரி முத்து வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மீனா இருந்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. முத்து ரொம்பவே பதறி போகிறாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கடுத்துதான் நான் இந்த குத்து உங்களுக்கு பட வேண்டியதுங்க. நல்ல வேலை உங்களுக்கு எதுவும் ஆகலை. இந்த எலெக்ஷன்லாம் எனக்கு வேண்டாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல தெருவில் பூக்கடை போட்டுட்டு இப்போ இவ்வளோ தூரம் நான் இங்கே கடைக்கு முதலாளியாக இருக்கேன். அதுவே எனக்கு போதுங்க. மற்றபடி இந்த எலெக்ஷனு நாமினேஷனு இதில் எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி நீ நெகட்டிவாக யோசினீங்கன்னா தான் அது சிந்தாமணி இப்படி ஒரு பிளானை போட்டிருக்கு. அதுக்கு பயந்துக்கிட்டு நம்ம பின் வாங்கவே கூடாது. முதல்ல நீ படுத்து ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறமா நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி முத்து வந்து மீனாவை சமாதானம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம சீதா, சந்திரா இவங்க எல்லாருமே மீனாவை பார்க்கறதுக்காக வராங்க. சம்மந்தியம்மா மீனா எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வந்துருச்சிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்தவங்கள வான்னு கூட சொல்ல மாட்டீங்களா? இப்போ வர வேணாம்னு சொன்னால் அப்படியே கிளம்பி போயிடுவியா அப்படின்ற மாதிரி நெக்கல் நேடுறாங்க. அண்ணாமலை இருந்துட்டு மீனா இந்த வீட்டில் இருக்கா. நீங்கள் மீனாவை பார்க்கறதுக்காக எப்போ வேணாலையும் எந்த டைமில் வேணாலையும் நீங்கள் இங்கே வரலாம். உங்களை யாரும் எதுவும் சொல்ல முடியாது. அடுத்தவங்களோட பர்மிஷனோட தான் இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் நீங்கள் வரவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் மீனாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. முன்னாடி இப்படி ஆச்சு, நீ எலெக்ஷன் நிற்கிற போதுன்னு சொன்னபோது கொஞ்சமாக பயம் வந்துச்சு. சரி நம்ம பொண்ணு அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் அதுக்குள்ளே இப்படி நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் அந்த சிந்தாமணி தாம்மா. அதனால நீங்கள் பயப்படாமல் இருங்க அத்தை. மீனா இந்த எலெக்ஷனில் ஜெயிக்க தான் போகுது, நான் இருக்கேன் கூட அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம ஸ்ருதியும் நம்ம ஸ்வேதாவும் வீட்டுக்கு வராங்க. அவங்கள பார்த்த உடனே பொண்ணு வீட்டுக்காரர்கிட்ட பேசினியம்மா? இல்லை பெரியம்மா, அவங்கக்கிட்டலாம் நாங்கள் பேசலை. நாங்கள் மீனாவை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா உள்ளே போயிட்டு பார்த்தோன்னே இப்படியெல்லாம் நடக்கணும் அங்கெல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சினிமாவில் தான் இப்படியெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு, இப்போ நேர்லேயே இப்படியெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணமே அந்த சிந்தாமணி தான் பழகுறல் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. முத்து நம்ம அவங்கள சும்மாவே விடக்கூடாது. போலீஸ்கிட்ட சொல்லியிருக்கேன். முத்து நம்ம செல்வத்தை எல்லார்கிட்டேயும் சொல்லியிருக்கேன். கூடிய சீக்கிரமாக ஆதாரத்தோடு நிரூபிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.